புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அக்னிவீர் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 11 மாவட்டங்களை சார்ந்த இளைஞர்கள் உடற்தகுதி தேர்வில் கலந்து கொண்டுள்ளனர். இந்திய ராணுவத்தின் அக்னிவீர் பணிக்கான ஆட்சேர்ப்பு முகாம் புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியை சார்ந்த இளைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நாள்தோறும் 1000 பேர் வீதம் 10 நாட்களில் மொத்தம் 10,000 பேருக்கு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தப்படுகிறது. இதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரளான இளைஞர்கள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். முதற்கட்டமாக விண்ணப்பதாரர்களின் கல்வி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. பின்னர் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் 10 புல் ஆஃப், 9 அடி பள்ளம் தாண்டுதல், சமநிலை ஓட்டம் மற்றும் உடல் அளவீடு உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டன. அனைத்து உடல் தகுதி தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ராணுவ மருத்துவ குழுவினர் உடல்நல மற்றும் கண் பார்வை பரிசோதனைகளை மேற்கொண்டனர். ஆட்சேர்ப்பு பணியில் 120 ராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். முகாமில் பங்கேற்கும் இளைஞர்களுக்காக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வெளியூரிலிருந்து வருபவர்களுக்காக இலவச பேருந்து வசதியும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மைதானத்தை சுற்றி 70 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் கடலில் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரின் உடலை கடலோர காவல் படையினர் மீட்டனர். நலவாடு கடலில் மாயமான கல்லூரி மாணவர் உடல் மீட்பு, கிராமத்தில் சோகம். புதுச்சேரி அடுத்த கரியமாணிக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் பொதுக்காலனியை சார்ந்த ஜெய்சங்கரின் மகன் பேரரசு, வயது 19, தவளக்குப்பம் அரசு கல்லூரியில் BCA இறுதியாண்டு படித்து வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதியம் கல்லூரி நண்பர்களுடன் இருவருடன் தவளக்குப்பம் அருகே உள்ள நலவாடு கடலில் குளிக்க சென்றபோது திடீரென ஏற்பட்ட ராட்சசாலையில் சிக்கி மாயமானார். தகவலறிந்த கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் இரவு வரை தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டும் மாணவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து நேற்று காலை மீண்டும் தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வம்பாகரபாளையம் லைட் ஹவுஸ் அருகே சுமார் 3 கிலோமீட்டர் கடல் பகுதிகள் நேற்று மதியம் 3:30 மணி அளவில் பேரரசின் உடல் மிதந்தது. இதனையடுத்து கடலோர காவல் படையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்லூரி மாணவர் கடலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் ஏரிப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சந்தேகப்படபடி ஸ்கூட்டரில் நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அவர் அத்திச்சனூர் மாதாக்கோவில் வீதி பிரபு என்கின்ற அப்பு, வயது 30 என்பதும் அவரை சோதனை செய்தபோது 300 கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து பிரபுவை கைது செய்தனர். அவரிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்கள், ஒரு ஸ்கூட்டர், மொபைல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தனியார் பட்டாசு தயாரிப்பு கம்பெனிக்கு ரூபாய் 35 லட்சம் நிலுவைத் தொகை வழங்காததால் பாப்ஸ்கோ அலுவலகத்தை ஜப்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரசு நிறுவனமான பாப்ஸ்கோ 2019ஆம் ஆண்டு சிவகாசியை சார்ந்த தனியார் பட்டாசு நிறுவனத்திடம் வாங்கிய பட்டாசுகளுக்கான ரூபாய் 25 லட்சத்தை செலுத்தாததால் அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 35.32 லட்சம் வழங்க உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படியும் தொகை செலுத்தப்படாததால் நிறைவேற்ற மனு அடிப்படையில் பாப்ஸ்கோ அலுவலக சொத்துக்களை ஜப்தி செய்ய புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து நீதிமன்ற அமன்களை தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள பாப்ஸ்கோ அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கை தொடங்கினர். அப்போது பிற்பகல் 3 மணிக்குள் நிலுவைத் தொகையை நீதிமன்றத்தில் செலுத்துவதாக பாப்ஸ்கோ நிர்வாகம் உறுதியளித்ததால் ஜப்தி நடவடிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜெயந்தி முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது.
புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு ஓரிரு நாளில் வெளியாகும். இவ்வாறாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், விக்னேஷ் கண்ணன், கார்த்திகேயன் ஆகியோர் லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை இன்று சந்தித்தனர். அப்போது அரசு நிர்வாக முடக்கத்தை தவிர்க்க அமைச்சர்களுக்கு இலாக்காவை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆளுநரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கப்படாத குறையை சுட்டிக்காட்டினோம். எப்போது இலாக்கா ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியாகும் என்று கேட்டோம். அதற்கு துணைநிலை ஆளுநர் நிர்வாகம் முடங்கவில்லை, இலாக்கா ஒதுக்கீடு ஓரிரு நாளில் வெளியாகும் என்றார். இலாக்கா ஒதுக்கீடு நாளைக்கே வந்துவிடும் என்ற துணியில் சொன்னார். ஓரிரு நாட்கள் காத்திருப்பும், போராட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கிறோம். மக்கள் மீதான அக்கறை காரணமாக முதல்வரிடம் கேட்டபோது அதை ஆளுநரிடம் தந்துவிட்டதால் இங்கு வந்து கேட்டோம். முதல்வரும் ஆளுநரும் நிர்வாகம் முடங்கவில்லை என்றனர். ஆனால் நிர்வாகம் முடங்கிவிட்டதால் கேட்டோம். இலாக்கா அனுமதி தராத காரணத்தை ஆளுநர் சொல்லவில்லை, அழுத்தம் தந்துள்ளோம். ஆளுநர் சொன்ன வார்த்தையை நம்புகிறோம் என்றார். முதல்வர் பிறந்தநாளுக்கு பேனர் வைத்தவர்களை பிடித்து சென்ற போலீசாரை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. வரும் 4ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக புதுச்சேரி நகர் மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் முதல்வருக்கு பேனர்கள் வைத்து வருகின்றனர். அதன்படி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அஜந்தா சிக்னல் பகுதியில் முதல்வருக்கு சட்டமன்ற உறுப்பினர், ஆதரவாளர்கள் மற்றும் மதியம் பேனர் வைத்தனர். அங்கு வந்த முத்தியல்பேட்டை போலீசார் சிக்னல் பகுதியில் பேனர் வைக்கக்கூடாது என்று கூறி 10 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவர்களை விடுவிக்க கோரி முத்தியல்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நேற்றிரவு தனது ஆதரவாளர்களோடு சென்று முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார். அவரிடம் இன்ஸ்பெக்டர் தனசில்வம் மற்றும் மொபைல் போன் மூலமாக சீனியர் எஸ்பி கலைவாணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. சட்டசபை தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்ட கார்களுக்கு வாடகை வழங்காததை கண்டித்து டிரைவர்கள், உரிமையாளர்கள் தேர்தல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் கடந்த சட்டசபை தேர்தலின் போது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், ஓட்டுச்சாவடி மேற்பார்வையாளர்கள் மற்றும் போலீசாரின் ரோந்து பணிக்காக சுமார் 400 கார்கள் தனியார் டிராவல்ஸ் மூலமாக வாடகைக்கு அமர்த்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. 12 மணி நேரத்திற்கு ரூபாய் 2600 வாடகை என நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு காரிற்கும் ரூபாய் 10,000 முன்பணமாக வழங்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிந்து 15 நாட்களுக்குள் முழு வாடகை தொகையும் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மொத்தம் 22 நாட்கள் பணியில் ஈடுபட்ட கார்களுக்கான மீதமுள்ள வாடகை தொகை தேர்தல் முடிந்த 4 மாதங்களாகியும் வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தேர்தல் துறை அலுவலகம் முன்பு திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி தில்லைவேல் மற்றும் ரெட்டியார்பாளையம் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஒரு வாரத்திற்குள் நிலுவை வாடகை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவை தமிழகத்தை சார்ந்த 80க்கும் மேற்பட்ட ஏழை மாணவர்களுக்கு ரூபாய் 32.23 லட்சம் கல்வி உதவித் தொகையினை மார்டின் அறக்கட்டளை சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுவை மற்றும் தமிழகத்தை சார்ந்த ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த 80க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மார்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 32,23,000 மதிப்பிலான கல்வி உதவித் தொகையை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பயனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், கல்வி மட்டுமே ஒரு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் முன்னேற்ற மிகப்பெரிய சக்தியாகும். எங்கள் பெற்றோர் வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை எதிர்கொண்டவர்கள். இந்த அனுபவங்களே ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்காக தொடர்ந்து உதவ வேண்டும் என்ற
எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தியது. அதனால்தான் மார்ட்டின் அறக்கட்டளை மூலமாக கல்வி, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சமூக நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறோம் என்றார். மேலும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை வளர்க்கும் வகையில் சைனில் ராக்கெட் ஏவுதல் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இதில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் 20,000 மாணவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அதிலும் புதுச்சேரியின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து சுமார் 2,500 மாணவர்கள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சிறு வயதிலிருந்தே மாணவர்களுக்கு விண்வெளி, அறிவியல் மற்றும் ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற ஒரு நாட்டையும் முழுமையாக நம்பியிருக்க வேண்டிய நிலை வரக்கூடாது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு அறிவியல் கல்வி மிகவும் அவசியம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி தங்கள் பெற்றோர்களையும் நாட்டையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சிகள் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் CEO டாக்டர் ஆனந்த மேகலிங்கம், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி, மாநில செயலாளர் ரவி ராஜாராம், மூத்த ஆலோசகர் ஜே ஜெய்சங்கர், காமராஜர் நகர் தொகுதியின் தலைவர் கோகுல கண்ணன், காமராஜர் நகர் குறைதீர் குழு பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா உள்ளிட்ட திரளான கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மார்ட்டின் குழுமம் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் குளோபல் ஹெல்ப் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் USA இணைந்து நடத்தும் ரூமி டவுட் மிஷன் திட்டத்தின் கீழ் சென்னையிலிருந்து 2 ஹைபிரிட் ராக்கெட்டுகள் ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவப்பட உள்ளன. 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கும் இந்த திட்டமானது அறிவியல் மற்றும் விண்வெளி துறையில் மாணவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கிறது. இதற்காக மார்ட்டின் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 1 கோடி நிதி உதவிக்கான வரவுலகி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் CEO டாக்டர் ஆனந்த் மேகலிங்கத்திடம் வரவோலையை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி ஆகியோர் உடனிருந்தனர். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13th ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தனது குடும்பத்தாரோடு கண்டு ரசித்தார். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13th ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பட்டி பகுதியில் உள்ள புதுச்சேரி அரசின் ஸ்கேட்டிங் மைதானத்தில் கடந்த ஜூலை 30ஆம் தேதி தொடங்கி இன்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக நேற்று போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தனது மனைவி சிந்து, ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் சென்று ஸ்கேட்டிங் போட்டியை பார்வையிட்டார். தமிழகம், கேரளம், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் சப் ஜூனியர், ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வழங்கினார். இதேபோல 3ஆம் இடம் பிடித்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வெண்கல பதக்கத்தையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். சட்டவிரோத மின் இணைப்பு வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி வினோபா நகரை சார்ந்த போன்பாபா ழீரோ இருதயநாதன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் தனக்கு சொந்தமான குடிசை வீட்டை மனிதாபிமான அடிப்படையில் லாரன்ஸ் மரி என்பவருக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு வழங்கியதாகவும், அப்போது மின் மற்றும் குடிநீர் இணைப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் புனித தலங்களுக்கு சென்றிருந்த நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது
அனுமதியோ ஆவணங்களோ இன்றி லாரன்ஸ் வரி பெயரில் புதிய மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதை அறிந்ததாகவும் இதுகுறித்து கேட்டபோது தன்னை தாக்கி காயப்படுத்தியதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே சட்டத்திற்கு புறம்பாக மின் இணைப்பு வழங்கிய மின்துறை ஊழியர்களை கண்டறிந்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தவும் மாவட்ட ஆட்சியரிடம் அவர் வலியுறுத்தினார். காரைக்கால் கீழ ஓடுதுறை புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பதும் இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இவ்வாலயத்தில் ஆண்டு திருவிழாவையொட்டி இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புனித அந்தோணியர் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை பங்கு தந்தை மறைமாவட்ட முதன்மை பொறுப்பாளர் பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சுவாமிநாதன், செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா ஆகியோர் புனிதப்படுத்தி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக வந்து கொடியை ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நாளை நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இரு கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். காரைக்காலில் ஆட்சியர் உத்தரவை மீறி கோவிலுக்குள் நுழைந்ததாக சட்டநாத தம்பிரான் மீது 5 கிராம மக்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் தடை உத்தரவை மீறி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலுக்குள் நுழைந்து ஆடிவெள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த முயன்றதாக சட்டநாத தம்பிரான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான 5 கிராம மக்கள் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்சியிடம் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். மக்கள் மன்ற குறை தீர்க்கும் முகாமில் அளிக்கப்பட்ட இந்த மனுவில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த தடை உத்தரவை மீறி கோவிலுக்குள் நுழைந்து சுவாமி புறப்பாட்டால் பங்கேற்றதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புகாரை பெற்றுக்கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய 5 கிராம மக்கள் பிரதிநிதி காளிதாஸ் சட்டநாத தம்பிரான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆலயத்திற்குள் நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பிரதமர் மோடி இன்று வளர்ந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளைஞர் உறுதிமொழி இயக்கத்தை தொடங்கி வைத்த நிலையில் புதுவை அடுத்த ஆரோவில் நடைபெற்ற காணொலி காட்சி வாயிலான நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக வளர்ந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளைஞர் உறுதிமொழி இயக்கம் நஷா முகுத் யுவா ஃபார் விக்சித் பாரத் சான்கிளாப் அபியான் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த தொடக்க நிகழ்வின் மூலமாக போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான 100 வாரங்கள் நீடிக்கும் நாடு தழுவிய மக்கள் பங்கேற்பு இயக்கம் ஆரம்பமாகிறது. நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். எம்ஒய் பாரத் தன்னார்வலர்கள், எம்ஒய் பாரத் தேசிய சேவை திட்ட, என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள், இளைஞர்கள், கழகங்கள், பள்ளி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓஸ், தொழில் அமைப்புகளின் இளைஞர்கள் பிரிவுகள் மற்றும் 125க்கும் மேற்பட்ட கூட்டாளர் ஆன்மீக அமைப்புகள் ஆகியவை வாயிலாக இந்த நிகழ்ச்சிகள் இணைகின்றன. இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க, பொதுமக்களின் பங்கேற்பை உருவாக்கவும் வாரந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயணங்கள், தியான அமர்வுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரசாரங்கள், தெரு நாடகங்கள், கலந்துரையாடல்கள், அரங்குகள், ஓவியப் போட்டிகள் மற்றும் சமூக பங்கேற்பு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இந்த முயற்சியின் நோக்கம் இளைஞர்களை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க ஊக்குவிப்பதுடன் தங்கள் சமூகங்களில் நேர்மையான சமூக மாற்றத்திற்கான தூதுவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்பதாகும். அதன்படி இந்த காணொலி காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்வை புதுவை அடுத்த ஆரோவில் பாரத் நிவாஸில் நடைபெற்றது. குஜராத் கூடுதல் தலைமை செயலாளரும் ஆரோவில் நிர்வாக செயலாளருமான ஜெயந்த் எஸ் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின்,
புதுவை அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, பாஜக புதுவை மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவரும் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெறும் 2 நாள் பெத்தாங் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஆர்வமோடு கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். பெத்தாங் என்பது பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு பாரம்பரிய விளையாட்டாகும். இது புதுச்சேரியின் கலாச்சாரத்தோடு இணைந்து அங்குள்ள மக்களால் தற்காலத்தில் மிகவும் பிரபலமாக விளையாடப்பட்டு வருகிறது. பிரெஞ்சு ராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் ஓய்விற்காக புதுச்சேரி வந்தபோது பொழுதுபோக்கிற்காக இதனை தொடங்கினர். இது தற்போது புதுச்சேரியின் பல கிளப்புகள் மற்றும் மாநில அளவிலான போட்டிகளாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி நியூ பெத்தாங் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி சார்பில் 11வது மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி உப்பள மைதானத்தில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டிகள் 46 கழகங்களை சார்ந்த 251 அணிகள் பங்கேற்கின்றன. இதில் 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசுவாமி, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ், சிறப்பு அதிரடி காவல் பிரிவு ஆய்வாளர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த போட்டி பெத்தாங் விளையாட்டின் வளர்ச்சிக்கும் வீரர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விளையாட்டு ஒற்றுமையை மேம்படுத்தவும் சிறந்த ஒரு தளமாக அமையும் என்று சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் 25 பேருக்கு வீடு கட்ட முதல் தவணையாக ரூபாய் 68.75 லட்சத்தை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் மூலமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 2.75 லட்சம் வீதம் இந்த நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவர் அளித்தார். இந்த நிதியை முறையாக பயன்படுத்தி வீடுகளை தரமாகவும் விரைவாகவும் கட்டி முடிக்க பயனாளிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அப்போது முதல்வர் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்வில் வெளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை நிலைய பொறுப்பாளர் ஏழுமலைக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெளியூர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற நிலைய பொறுப்பாளர் ஏழுமலைக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. உதவி பொறியாளர் திருவேங்கரம் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் பல ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஏழுமலைக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவரது அரசு சேவை பாராட்டப்பட்டதுடன் சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். போர்மேன் ரூபகன், சீனியர் மெக்கானிக் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீன உள்ளிட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டு ஏழுமலையை பாராட்டினர். திருபுவனை தொகுதியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சோரப்பட்டு, பெரிய ஏரி, சன்னியாசி குப்பம், கலித்தீர்த்தால் குப்பம், மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 1 கோடிக்கு அதிக மதிப்பில் நீர்நிலைகள் சீரமைப்பு மற்றும் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டு தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் இந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு பயனளிக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரும்பார்த்தபுரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வேலம்மாளின் பணி நிறைவை முன்னிட்டு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் தலைமை தாங்கினார். முன்னாள் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன், விருது பெற்ற ஆசிரியர் குப்புசுவாமி, முன்னாள் வெளியூர் ஆணையர் சுந்தர்ராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு சால்வை அணிவித்து தங்க காசுகள் மற்றும் வாழ்த்து மடல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி அவர் நன்றியை தெரிவித்தார். விழாவின் ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
கோவிந்த சாலை ஸ்ரீதேவி அக்ஷலட்சுமி முடக்க மாரியம்மன் கோவிலில் ஆடி 3ஆம் வெள்ளி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆடி மாத 3ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி நடைபெற்ற திருத்தேரோட்டம் பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழிகாட்டுதலின்படி நேய மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், முத்திரத்தின அரங்க பள்ளியின் தாளர் கராத்தே சுந்தர்ராஜ், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு, தொழிலதிபர் ரஞ்சித்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். மேலும் கோவில் நிர்வாகிகள், பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், நேய மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் திரளாக பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனின் அருளை பெற்றனர். அரியங்குப்பம் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் தேர் செடல் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியங்குப்பம் டோல்கேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்கா மற்றும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 34வது ஆண்டு மகோத்சவம் மற்றும் 8வது ஆண்டு தேர் செடல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவையொட்டி கணபதி ஹோமம், அபிஷேகம், ஆராதனை, சங்கராபரணி ஆற்றிலிருந்து ஜலம் எடுத்து கரகம் அலங்கரித்து வீதி உலா, அம்மனுக்கு சாகை வார்த்தல் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா, ஊரணி பொங்கல், சமபந்தி விருந்து மற்றும் முக்கிய நிகழ்வான தேர் செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் செடல் தரித்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். விழாவின் ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்துரட்சக மாரியம்மன் கோவிலில் ஆடி பெருவிழாவையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துரட்சக மாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி தினந்தோறும் முத்துரட்சக மாரியம்மன் பல்வேறு அலங்காரங்களில் திருவீதியுடன் வந்து நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. அன்னபூரணி அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டு திருத்தேரோட்டம் வடம் பிடித்து இழுத்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் என திரளானோர் திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. திருத்தேரோட்ட நிகழ்வை எடுத்து பொதுமக்கள் முத்துரட்சக மாரியம்மன் வழிபட்டு சென்றனர். தானம்பாளையம் புட்லாயம்மன் கோவில் செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியங்குப்பம் கோவில் தானம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ அய்யனாரப்பன் ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத உற்சவத்தை முன்னிட்டு செடல் உற்சவம் மற்றும் அம்மன் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, கொடியேற்றம், காப்பு கட்டுதல் மற்றும் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் ஊசி செடல், முதுகில் அலகு குத்தி வாகனங்களை இழுத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு மற்றும் முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பரிவட்டம், மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவின் ஏற்பாடுகளை பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாகூர் அடுத்துள்ள சேலிமேடு கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற செங்கநீர் மாரியம்மன் கோவிலில் செடல் மற்றும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாகூர் அடுத்த சேலிமேட்டில் பிரசித்தி பெற்ற செங்கநீர் மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆடி திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், இரவு காமதேனு, சிங்கம், குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி காலை 10 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்திக் கொண்டும் நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் ஆகியோர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், விழாக்குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்.
ஆடி 3வது வெள்ளியையொட்டி காரைக்கால் தலத்திரு தங்கமாரியம்மன் கோவிலில் அம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். காரைக்கால் தலத்திருவில் உள்ள அருள்மிகு தங்கமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத 3வது வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. மூலவர் தங்கமாரியம்மன் சந்தனக்காப்பில் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோலத்தில் அருள் பாலித்தார். விழாவையொட்டி சகஸ்கர நாமம், அர்ச்சனை, மகா தீபாரதனை சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சிவலோகநாதர் கோவிலில் தனி சந்நிதியில் எழுந்தருளியுள்ள துர்கை அம்மனுக்கு பழ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. சந்தனக்காப்பு அலங்காரத்தில் தங்க மாரியம்மனையும் பழ அலங்காரத்தில் துர்கை அம்மனையும் திரளான பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி சிவராந்தகத்தில் செயல்படும் கிராம வங்கியை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வங்கி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிராம வங்கியை சிவராந்தகத்திலிருந்து அரியூருக்கு இடமாற்றம் செய்யவும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி சிவராந்தகத்தில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சிவராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள், பெண்கள், சுய உதவி குழு உறுப்பினர்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். சிவராந்தகத்தில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி கிராம வங்கியை அரியூருக்கு மாற்றினால் அப்பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள், சுய உதவி குழுக்களும் 350க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் வங்கி சேவைகளை பெறுவதில் கடும் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வங்கி கணக்குகளில் பணம் செலுத்துதல், பணம் எடுத்தல், அரசு நலத்திட்ட உதவிகளை பெறுதல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த வங்கியை பொதுமக்கள் நம்பியிருந்தால் இடமாற்ற முடிவை கைவிட்டு தற்போதைய இடத்திலேயே வங்கியை தொடர்ந்து செயல்பட செய்ய வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர்.